ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம். டாமன் கேமில் எப்படி பிளிங்கோ கேமை எப்படி விளாட்றது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தோம். அது எத்தனை நண்பர்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. அடுத்த கேம் எப்படி விளாட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதை ஒரு ஆன்லைன் கேம் பேர் டாமன். இந்த கேமில் நீங்கள் மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும். நீங்கள் இந்த கேமில் லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த கேமை விளாட்றது மூலிமா உங்களுக்கு டெய்லி நீங்கள் 500ரூவாலேருந்து 1000 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அந்த ட்ரிக்ஸ் எப்படிங்கிறத நாங்கள் டெய்லி வீடியோ போடுவோம். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம கேம் எப்படி விளாட்றது அப்படிங்கிறத பார்ப்போம். பிளிங்கோ கேமோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பா, ஒன்றும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு கீழே நம்ம இந்த பிளிங்கோ இதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் முன்னாடி விளாண்டுருந்த முடியாது. தெரியாத நம்பர்களை நான் டிக் பண்ணி காட்டுறேன். நம்ம விளாண்டுருக்கோம். இதில் இப்போ டச் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ஆல்ரெடி இது வரைக்கும் இதில் வச்சு மைன்ஸ் வச்சும் ஹீலோ கேம் வச்சு பார்த்தோம். அடுத்து இப்போ மைன்ஸ் கேம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மைன்ஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை நண்பா. மைன்ஸ் கேமில் நீங்கள் மொத்தம் இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு ஒரு 5 25 பாக்ஸ் இருக்கும். 25 பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு 3 இடத்துல பாம்ஸ் இருக்கும். பாம்ஸ் இல்லாத பாக்ஸ் நீங்கள் டச் பண்ண ஒவ்வொரு பாக்ஸும் உங்களுக்கு எக்ஸ் ஏறிட்டே இருக்கும் அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு விளாண்டு காட்டுறேன். இப்போ இந்த பாக்ஸை டச் பண்ணிட்டேன், பெட்டுங்க டச் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டச் பண்ணிட்டேன். எனக்கு அமௌண்ட்டு செக் அவுட்டில் 0.22 இருக்குது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மேலே நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஒரு செகண்ட். மேலே நெக்ஸ்ட்டு எக்ஸு, இதில் உங்களுக்கு அந்த எக்ஸில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து நான் ஒரு டிக் பண்ணுறேன், அடுத்து ஒரு இது டிக் பண்ணுறேன். டிக் பண்ண உங்களுக்கு கேஷ் அவுட்டில் அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே நீங்கள் இந்த கேஷ் அவுட் இடத்துல பார்த்தாலே நல்லா தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கேஷ் அவுட்டில் அமௌண்ட் ஏறிட்டுருக்கு. நம்ம கட்டினது 0.20 அமௌண்ட் ஏறிட்டே இருக்குது. நீங்கள் இதுக்கு எதுவுமே 1000 2000 எவ்வளோ கட்டுவீங்களோ அதுக்கு எதுவுமே அமௌண்ட் உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் டச் பண்ணணும். நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா டைமர் கீழே ஓடும். ஓகேங்களா? நீங்கள் டச் பண்ண கேஷ் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த கேமில் ஓகே, நான் இப்போ 0.29 கட்டி 0.65 எடுத்துருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு கேஷ் அவுட் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே செக் அவுட் பண்ணி கேஷை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மொத்தமாக பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, கேம் போயிடுச்சு. மொத்தம் இந்த இடத்துல 3 இடத்துல பாம்பு வந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு கேம்லேயும் நீங்கள் பாம்பு டச் பண்ணாமல் நீங்கள் டச் பண்ணுறது மூலிமா மணி ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த கேம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் செல்லு மொபைல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இந்த கேம் நிறைய பேர் விளாண்டுருப்போம். நம்ம பட்டன் செல்லே இந்த மாதிரி கேம் நிறைய கேம் இருந்திருக்கு. ஓகேங்களா? எப்படின்னா நம்ம பட்டன் செல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பாம்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். நம்ம பாம்ஸ் டச் பண்ணாமல் போயிட்டே இருக்கும். டச் பண்ணோம் அப்படின்னா இது ஆயிடும், வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இதில் பாக்ஸ் நம்ம பாம்பில் பாக்ஸ் ஓப்பன் அமௌண்ட் நமக்கு ஏறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பெட் பண்ண போகிறோம். பெட்டு டச் பண்ணிட்டோம், ஒரு பாக்ஸ் டச் பண்ணிட்டு கேஷ் அவுட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு டச் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு தோன்றதை டச் பண்ணிட்டே இருக்கலாம். டச் பண்ண உங்களுக்கு கேஷ் அவுட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 0.46 வந்துருச்சு கேஷ் அவுட்டு. பாருங்கள், 0.65 0.69 உங்களுக்கு 3 மடங்கு. அது மேலே பார்த்தீங்கன்னா 3x வந்துருக்கு பார்த்தீங்களா? 3.98x. ஓகேங்களா? 3.9x உங்களுக்கு 3.98x வந்துருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு கேஷ் அவுட் இப்போ 1000 ரூபா கட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3000 வந்திருக்கும். ஓகேங்களா? 3000 வந்துருச்சு, எனக்கு 3000 வந்தால் போதும், இதுக்கு மேலே நான் விளாட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு உங்களுக்கு கேஷ்குள்ளே வந்துடும். ஓகே, இந்த கேமில் இப்போ விளாடும் போது எப்படி இந்த கேமு ஈஸியாக விளாட்றான்னு பாருங்கள். இந்த கேமில் 2வது டைம் நம்ம டச் பண்ணும்போது பாம்பு வெடிச்சிடுச்சு. பாம்பு வெடிச்சுன்னா நம்ம அமௌண்ட் நம்ம கட்டின அமௌண்ட்டும் வராது, எதுவுமே வராது. நம்ம பாம்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டோம் அதனால். ஓகேங்களா? ஓகே, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு இல்லாத நீங்கள் பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸில் ஏறிட்டே இருக்கும். பாம்பு இருக்கிற இடத்த டச் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஃபுல்லாக போயிடும். அதில் நீங்கள் எத்தனை பாக்ஸ் டச் பண்ணுறீங்களோ பொறுத்து கீழே கேஷ் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இதில் ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் டச் பண்ணிக்கலாம், ரேண்டமாகவும் டச் பண்ணிவிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஓகே, இது சொல்லாமல் விட்டுட்டேன்.
இந்த இடத்துல பார்க்க நண்பா ரேண்டம்னு ஒன்று இருக்குங்களா. அந்த ரேண்டம் என்ன பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேண்டம் ஒன்றும் இல்லை. இந்த ரேண்டம் இப்போ ஒன்றும் இல்லை, பெட் பண்ணிவிட்டு கீழே ரேண்டம் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகுதுங்களா. திருப்பி ரேண்டம் அதுவே பாம்பில் போய்ட்டு வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி ரேண்டம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாம்பில் போய் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து ரேண்டமாக டச் பண்ணாதீங்க, நீங்கள் ஓனாகவே டச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கேமில் மணி ஏர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ ரேண்டமில் வந்து ஆட்டோ கேம் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ கேம் செட் பண்ணிவிட்டு ரேண்டமில் இங்கே பாருங்கள், சும்மா செட் பண்ணிவிட்டு ஆட்டோ கேம் செட் பண்ணிட்டு ஆட்டோவை எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ கேமை செட் பண்ணிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ரிஸ்க்கு தான். நமக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, நீங்கள் அமௌண்ட்டை பெட் பண்ணிட்டு நீங்களே உங்கள் மைண்டுக்கு தோன்ற பாக்ஸை டச் பண்ணிவிட்டு ஈஸியாக செக் அவுட் பண்ணிட்டு அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே நண்பா, இந்த வீடியோ நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கணும். புரியாத நண்பர்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்கள் இந்த கேம் எப்படி விளாட்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கேமோட லிங்க் இருக்குது. அந்த கேமை நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிட்டு கேம் உள்ளார போய்ட்டு அமௌண்ட் டாப் அப் பண்ணிட்டு என்கிட்ட லிங்க்கு இல்லைனா ட்ரிக்கு எப்படி விளாட்ணும் ப்ரோ அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் சேட்டிங் மூலமாக கிடையாது நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.